உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். எஸ்சியை மட்டும் பட்டியல் சாதின்னு சொல்லக்கூடாது, எல்லாமே பட்டியல் சாதி தான். எல்லாருக்குமே பட்டியல் உண்டு. மருத்துவர் ராமதாஸ் போராட்டம் நடந்ததுக்கு முன்னாடி வன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதியும் பிசியில தான் இருந்துச்சு. அப்ப ஒரே சாதி தான். நாம் சொல்ற வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், பாண்டிய மாமன்னர்கள், சோழ மாமன்னர்கள், சேர மாமன்னர்கள், இவர்கள்லாம் ஒரு காலத்துல பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்ற மந்திரம்தான் வேதம். எஸ்சியை மட்டும் பட்டியல் சாதின்னு சொல்லக்கூடாது, எல்லாமே பட்டியல் சாதி தான். எல்லாருக்குமே பட்டியல் உண்டு. எல்லாருக்குமே பட்டியல் உண்டு. கான்ஸ்டிடியூஷன்ல ஷெட்யூல் காஸ்ட் அம்பேத்கர் அதை வகைப்படுத்த சொன்னார், அவ்வளவுதான். ஆனா எல்லாருக்குமே இப்ப எம்பிசி பட்டியல் 108 சாதி இருக்கு, பிசி பட்டியல் நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கு, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா அது நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கு. வெறும் பிராமன் மட்டும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இல்ல, பிள்ளைமாரிலே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உண்டுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்சின்னு போட்டவங்க எல்லாம் இப்ப பிசின்னு போட்டுக்கிறாங்க. அரசாங்கம் பார்த்தா யார வேணாலும் பிசின்னு போட்டுக்கலாம், எஃப்சின்னு போட்டுக்கலாம். கை வைக்க முடியாதது எஸ்சி மட்டும்தான். கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க, நினைச்சபடி மாற்ற முடியாது. எஸ்சியில வேண்டாம் எங்களை பிசியில போடுனா இவங்களால மாநில அரசால கை வைக்க முடியாது. அது பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ்லயும் பேசி அங்க பெரும்பான்மை ஒத்துக்கிட்டாதான் அவங்க மாற்ற முடியும், கான்ஸ்டிடியூஷன்ல மாற்ற முடியும். ஆனா பிசி எம்பிசியில மாநில அரசாங்கமே மாற்ற முடியும். இந்த சாதி பெரிய சாதியா இருக்கு, இவங்க ஓட்டு நமக்கு முக்கியமா இருக்கு, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களை எஃப்சியில வைக்காதீங்க, எங்களை பிசியில வைங்கன்னு கேட்டா பிசியில வச்சிருவாங்க. இப்ப குஜராத்ல பட்டேல்னு ஒரு சாதி இருக்கு, அவங்க எல்லாம் பெரிய தனவந்தர்கள். தனவந்தர்கள்னா செல்வ சீமான்கள், அவங்க வணிகத்துல பெரிய சக்திகள். அவங்கள கொண்டாந்து பிசியில சேர்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல, கல்வியில எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எங்களையா எஃப்சியில வச்சிருக்கீங்க, எங்களை பிசியில மாத்துங்கன்னு சொன்ன உடனே பிசியில மாத்திட்டாங்க. போராட்டம் நடத்துறதுதான். இப்ப மருத்துவர் ராமதாஸ் போராட்டம் நடந்ததுக்கு முன்னாடி வன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதியும் பிசியில தான் இருந்துச்சு. அப்ப ஒரே சாதி தான். 1989க்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டில் எஃப்சி, பிசி, எஸ்சி அவ்வளவுதான். எஸ்டி 4 பட்டியல். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த போது அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்ததனால் அவர் பிசியை 2ஆ பிரிச்சார். பிசி, எம்பிசி, மோஸ்ட் பேக்வர்ட், மற்றவங்க எல்லாம் பேக்வர்ட். பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இதுவெல்லாம் அரசு ஆட்சி நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்டவை. இதுல ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியை விட மேலானது அல்லது தாழ்வானது என்கிற உளவியலை கொண்டிருக்கிறது. மற்றவங்க என்ன நினைக்கிறான்னா எஸ்சி மட்டும்தான் கீழ் சாதி, மற்றவங்க எல்லாம் மேல் சாதின்னு நினைக்கிறான். அது உண்மை இல்லை. பிராமணர்களை பொறுத்தவரையில் பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி, மற்ற எல்லாரும் கீழ் சாதி. இதுதான் அவனுடைய பார்வை. எல்லாரும் சூத்திரவாள் அப்படின்றான். அதுல இன்னொரு நுட்பமான செய்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணர்களில் கூட பிராமண பெண்கள் கீழ் சாதி. எவ்வளவு பெண்கள் இருந்தாலும் அவ்வளவு பேரும் 100% பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் சூத்திர சாதி. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா மனு தர்மத்தில் இருக்கு. அதான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி மனுன்னு ஒருத்தர் இருந்திருக்கான், அவன் உருவாக்குற ஒரு சட்ட தொகுப்பு, அதுதான் இந்து தர்மத்திற்கான அடிப்படை சட்டம் என்று அன்றைய மன்னர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார்கள். நாம் சொல்ற வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், பாண்டிய மாமன்னர்கள், சோழ மாமன்னர்கள், சேர மாமன்னர்கள், இவர்கள்லாம் ஒரு காலத்துல பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்ற மந்திரம்தான் வேதம், அவன் ஓதுகிற வேதத்தால் தான் நாம் வாழ்கிறோம் என்று நம்பி அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் செய்தார்கள். கோயில் கருவறைக்குள்ளே இருந்த தமிழை தூக்கி போட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தாங்க. மன்னர்கள் தான் செய்தார்கள். தனித்தனியா வாழிடங்கள் இருக்கணும், பிரிச்சு வச்சாங்க.
பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு கோதானம் பூதானம் எல்லாம் கொடுக்கணும். கொடுத்தாங்க. பூதானம்னா பூமி தானமா கொடுக்கறது. 5 ஏக்கர் வச்சுக்கோ, 10 ஏக்கர் வச்சுக்கோ, இதை வச்சு விவசாயம் பண்ணிக்கோ, யாத்தியாக குத்தகை விட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு பிழைச்சுக்கோ. கோதானம் பசுமாடு கொடுக்கிறது, பூதானம் நிலம் கொடுக்கிறது, கிராமங்களையே கொடுக்கிறது. மங்களம் மங்களம் முடிகிற கிராமங்கள்லாம் பார்ப்பனர்களுக்காக மன்னர்கள் கொடுத்த மங்களம். அது மங்களம்னு ஒரு ஊர் முடியுதுன்னா, ஆறுமுக மங்கலம்னா அங்கு பிராமணர்கள் இருந்திருப்பாங்க. சதுர்வேதி மங்கலம்னா அது பிராமணர்களுக்குரிய இடம். அப்படியெல்லாம் மன்னர்கள் கொடுத்தார்கள். அந்த மன்னர்களால் உருவாக்கப்பட்ட சாதிய கட்டமைப்பில் தான் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்கிற போக்கு இருந்தது. குல தர்மத்தை மீறக்கூடாது, மனு தர்மத்தை மீறக்கூடாது. தவம் செஞ்சான்னு சம்புகனை வெட்டி கொண்டாங்க. நீ ஒரு சூத்திர, நீ எப்படி தவம் இருக்கலான்னு ராமன் போய் சம்புகனை கொண்டதா ராமாயணத்துல கதை இருக்கு. வில்வித்தை கற்றுக்கொண்டான் என்பதற்காக ஏகலவன் கைவிட்டலை கட்டை விரலை வெட்டினார் துரோணாச்சாரி. இது மகாபாரதத்தில் வருது கதை. ராமாயணம் எந்த வருஷம் உருவானதுன்னு யாருக்கும் தெரியாது. மகாபாரதம் எந்த ஆண்டு உருவானதுன்னு தெரியாது. ஆனா மகாபாரதத்துக்குள்ளேயும் ராமாயணத்துக்குள்ளே இருக்கிற கதை என்னன்னா, சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட கதைகள் தான், புராண கதையாளர்கள் தான். தம்பி, அந்த சனாதன தர்மத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு என்னவென்றால், சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்யணும். 2 பேரையும் கொண்டு யாரையும் உயிரோட வச்சுக்க கூடாது. அதான் நம்ம கவினுடைய அப்பா கேட்டார், உன் பொண்ணு தானே வலிய வலிய வந்து என் பையனை விரும்பிச்சு காதலிச்சுது, நாங்க வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னோம். நீ யோகியனா இருந்தா முதல்ல உன் பொண்ணு தானே நீ ஏதாவது பண்ணிருக்கணும், என் பிள்ளைய நீ வெட்டின, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கொதிச்சு போய் அடிவயிறு பதைக்க பதைக்க அவர் அப்படி சொல்லுவதற்கு அந்த பெண்ணை கொலை செய்யணுங்கிறது கூட இல்லை. உங்க புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கிறது? அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்ல நேர்ந்தது. சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்கிற இந்த நிலை இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல, காலம் காலமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்துதான் மகாத்மா பூலே தோன்றினார். உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் அவர் ஒரு தலித் அல்லாத புரட்சியாளர். கல்வி விழிப்புணர்வு ஏற்பட்டால் காலப்போக்கிலே இவையெல்லாம் மாறும் என்று அவர் கருதினார். அதனால் பெண்களுக்கு கல்வி தர வேண்டும் என்று முதலில் அவருடைய மனைவியையே ஆசிரியராக்கி பெண் கல்வியை உருவாக்கினார். என்ன, வட மாநிலங்கள்ல இதை விட ரொம்ப மோசம். சதிமாதா வழக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது, தென்னிந்திய மாநிலங்களில் கிடையாது. புருஷன் சேத்தா பொண்டாட்டியை தூக்கி கட்டையில வச்சு உடன்கட்டை ஏற வச்சு உயிரோட கொளுத்துகிற வழக்கம். கணவன் இறந்த பிறகு அவள் உயிரோடு இருந்தால் நடத்தை கெட்டவளாக மாறிவிடுவாள். அது கணவனுக்கு செய்கிற துரோகம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.